நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20x60 மேற்க பார்த்த மாதிரி, அதாவது வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே அப்டேட் போடும், நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தண்டராம்பட்டு மெயின் ரோடு, திருவண்ணாமலை. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியே இருக்குங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் ட்ரைனேஜுக்காக சேஃப்டியாக உரையிறக்கி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா போர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங் பெருசாக கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பிஓபி ஜிப்சமில் லைட் செட்டிங் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெரஸ் போகிறதுக்காக படிக்கட்டு, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் டைப் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து ஆளுங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. இது படிக்கட்டு கீழேன்றதுனால ஹைட் வந்து கம்மியாக தாங்க இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குற வீடாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாடர்னாக கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் கதவுக்கு பக்கத்தில் ஒரு விண்டோஸ் மட்டும் தாங்க கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கதவுக்கு ஏற்ற மாதிரியே அதே ஹைட்டில் பக்காவாக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே கிரேனைட் ஸ்டெப்ஸும் வந்து லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பகல் டைமில் வந்து வென்டிலேஷனுக்காக, அதாவது காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெயின் கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கை மாத்திரம் வந்து உட்காவிங் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ரொம்ப லாங் டைப்பில் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கும் ரெடி பண்ணியிருக்காங்க பிஓபி ஜிப்சமில். ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாசி வெல்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க 2x4 சைஸில். இந்த இடத்துல டிவி யூனிட் வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ரேக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஓப்பன் டைப்பில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கிறதுக்காக. ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் செட்டிங் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லையுமே வந்து ஃபால் சீலிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு ராயல் லுக்கு கொடுக்குதுங்க. லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பக்கத்தில் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வாஷ் பேஷன் கொடுத்து மேலே வந்து கிரில் டைப்பில் லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவல் மாட்டுறதுக்காக ஹேங்கர் வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஓபி ஜிப்சமில் வந்து ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 கலர் தாங்க கம்பைண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி கலர் யூஸ் பண்ணாமல் செலக்டிவான கலர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக கீழே வந்து செல்ஃபும் மேலே வந்து ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மஸ்கிட்டோ நெட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பகல் டைமில், ஈவினிங் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும். அதேமாதிரி ஏர் சர்க்குலேஷனும் வந்து கிடைக்கும். ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸில் கொடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் கம்பெனி ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. ஆப்போசிட்லேயே இருக்குங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. பிஓபி ஜிப்சமில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எல்லா ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் கலர் பேட்டர்ன் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் சேம் கலர் கோட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப அழகாக காமிக்குதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க லைட் செட்டிங்கோட. திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து ஸ்பேஸ் இருக்குங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். அதாவது இந்த வீட்டில் மொத்தம் 3 ரெஸ்ட் ரூம் இருக்குது, 2 பெட்ரூம்லேயுமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் காமனாக என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க பிஓபி ஜிப்சமில். கீழே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு முன்னாடி டைனிங் டேபிள் வந்து போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பூஜா யூனிட் வந்து செட் பண்ணிக்கலாம், அதுக்கான இடமும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வென்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாப் வச்சுருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்காக. அடுத்ததாக கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக கிச்சனில் இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து செல்ஃபோன், மேலே வந்து ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. கிரானைட் டாப்பில் சிங்க்கு, டேப்பு, வென்டிலேஷனுக்காக சைடில் வந்து விண்டோஸ் வச்சுருக்காங்க, யூபிவிசி விண்டோஸு. நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்க்குற வீடாக இல்லாமல் இந்த வீடு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஓப்பன் டைப்பில். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே போடுதுங்க, அந்த அளவுக்கு வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 அடியில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் கொடுத்து மொத்தம் 3 ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இந்த வீட்டோட சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே டைல்ஸில் ஃபிட் பண்ணி எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடிச்சிருக்காங்க. மேலே வந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து அண்ணாமலையோட மலை வியூ வந்து பக்காவாக தெரியுது. இந்த வீடியோ டைரெக்டாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டியாக இருக்குங்க, NH ரோட்லேருந்து ரொம்ப கிட்டியாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரோட்லேருந்து கிட்டியே கேட்குறீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூட்டபுள் ஆகும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.